குழந்தைகளுக்கு காதில் சீழ் வடியுதுன்னு வருவாங்க, இல்லை குழந்தை அழுதுன்னு தூக்கிட்டு வருவாங்க, இல்லை குழந்தை சாப்பிடலைன்னு வருவாங்க. ஓட்டோஸ்கோப்னு சொல்லுவோம், காதில் வச்சு பார்க்கக்கூடிய ஓட்டோஸ்கோப் வச்சு பார்த்தோம்னா தெரியும். சீழ் வர்ற குழந்தைகளுக்கு நமக்கு ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிடலாம். சீழ் வர்றது வந்து அக்யூட் ஓட்டைட்டிஸ் மீடியா, அக்யூட் சப்புரேட்டிவ் ஓட்டைட்டிஸ் மீடியான்னு சொல்லுவோம். வெளியே சீழ் வந்ததுன்னா அக்யூட் ஓட்டைட்டிஸ் மீடியானா மிடில் இயர் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். இது யூஸ்வலாக சளியோட ஒரு காம்ப்ளிகேஷன். அது பாக்டீரியானால் வரலாம், வைரஸ்னால் வரலாம். பாக்டீரியானால் இருந்ததுன்னா கரெக்டாக டயக்னாசிஸ் பண்ணி கரெக்ட் டியூரேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட், நம்ம ஆன்டிபயோட்டிக் டியூரேஷன் கரெக்டாக கொடுக்கணும். குழந்தைகள் வந்து சளி பிடிச்சது சளி தானே அப்படின்னு விடக்கூடாது. காதில் ஓட்டை விழுந்தால் தான் சீழ் வரும். ஸோ கண்டிப்பாக இஎன்டி டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம காட்டி அதை வந்து நம்ம கண்டிப்பாக குணப்படுத்திக்கணும். அதை ரொம்ப நாள் விட்டுட்டோம்னா க்ரானிக் ஓட்டைட்டிஸ் மீடியான்னு சொல்லிவிடும். அது அப்பப்போ சளி பிடிக்கும் போதெல்லாம் வந்துட்டு இருக்கும். அது பெர்மனெண்ட்டாக ப்ராப்ளம், அந்த ஓட்டை இருக்கும். அதுக்கு ஆப்ரேஷன் தேவைப்படலாம்.